இந்த காலவடையிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை மையமாய் வைத்து இந்த காலவடையிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுக்க போகிறேன். ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பது என்பது மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். நம்முடைய சபை மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதும் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பதிலும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தேவன் தந்திருக்கிறார். ஆகவே இப்படி பிள்ளைகளுக்கு நம்ம ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணி அவர்கள் நல்லா புசிக்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடு பிரயாசப்படுவோம். அதே போல தான் ஆவிக்குரிய ஆகாரம் பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டு இந்த ஆகாரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் தருகிற வார்த்தைகள், ஆண்டுடைய வார்த்தைகள், நான் வீண் கதையோ வேறு காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது இன்றைய வரை நான் பயப்படாதுதான். எத்தனையோ வருஷங்கள் பிரசங்கம் பண்ணி பழகிட்டேன். இந்த பழக்கத்தின் பேரில் நின்று பிரசங்கம் பண்ணுவதற்கு நான் விரும்புவதில்லை. இன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் என் உள்ளத்தில் ஒரு நடுக்கத்தோடு தான் உங்களுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்துள்ளேன். ஆகவே நீங்களும் தேவனுடைய வார்த்தையை மிக சிரத்தையோடு கவனமாய் அதை நாம் கேட்க வேண்டும். நீதிமொழியின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு வசந்த வாசி போகிறோம். Proverbs chapter 23. நீதிமொழியின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்புவோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீதிமொழியில் 23 7ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல வாசிப்போம். 23:7 வாசிக்கலாமா? அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். போதும். அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் என்ன செய்கிறான்? இருக்கிறான். இந்த காலையிலே இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் இருதயம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருதயம் மிக முக்கியமான ஒன்று என்பதை இந்த கால்வழியிலே நான் உங்களோடு பேசும்படியாய் நான் விரும்புகிறேன். நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய அவுட்புட் வாழ்க்கை, நம்முடைய வெளியரங்கமான வாழ்க்கை எப்படி காணப்பட போகுதுன்னு சொன்னால் அது நம்முடைய இருதயத்தை பொறுத்துதான் இருக்க போகுது என்பதை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. இருதயம் என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். பிசிக்கலா சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் இந்த இருதயம் என்பது மிக மிக முக்கியம். நேற்றைய தினத்தில் நான் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்கே அந்த போன வேளையில் இந்த ஹார்ட் பகுதியில் பார்த்தீங்கன்னா திரள் கூட்டமான மக்கள். ஒரு நாளைக்கு எத்தனையோ பைபாஸ் சர்ஜரி செய்யப்படுகிறது. ஸ்டண்ட் வைக்கிற அந்த பகுதி எத்தனையோ காரணம் இந்த ஹார்ட்டுக்காக. ஏன் அப்படின்னா மிக முக்கியமான பகுதி. மனிதனுடைய இருதயத்திலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த ரெண்டு மிக முக்கியம் என்பதை சொல்லிதான் ஆண்டவர் இந்த இருதயத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். அதை நீதிமொழி புத்தகத்தில் இன்னொரு வசந்த வாசைனா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆவிக்குரிய பிரகாரமாய் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். வாசியுங்கள். எல்லா காவலோடும் என் இருதயத்தை என்ன செய்? காத்துக்கொள். இன்னைக்கு அதுதான் நீ பிரயாசப்படும். இன்னைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணது மாத்திரம் இல்லை, அது பெரிய எக்ஸசைஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் சில இடங்களில் வரும் முன் காப்பதற்காக பல செமினார் நடத்துகிறார்கள். அப்படித்தானா? ஜீரோ ஆயில் குக்கிங்னு ஒரு செமினார் நடத்தினார்கள். ஒருத்தர் போயிட்டு வந்தார். ஜீரோ ஆயில் குக்கிங்னா என்னன்னா எண்ணெயே ஊத்தாம எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? சமைக்கலாம். சில எண்ணெய் ஊத்தினா தான் புரிஞ்சா தான் வாய்க்கு ருசியா வரும். அவர் என்ன அந்த ஜீரோ ஆயில் குக்கிங்ல என்ன அவங்க டீச் பண்ண கேட்டேன் கொஞ்சம் விவரமா. அவர் கேட்டார், நம்முடைய சரீரத்துக்கு கொழுப்பு தேவை. அப்ப நம்முடைய ஆகாரத்துல கொழுப்பு இல்லாம இருக்குமானா நம்முடைய சரீரத்தில் எங்கெல்லாம் கொழுப்பு இருக்கோ அந்த கொழுப்புலாம் என்ன செய்யுமா? அது எடுத்து விடும். அப்ப கொழுப்பு போயிருச்சுன்னா இருதயத்துக்கு என்ன செய்யாது? வியாதி வராது அப்படின்னு. அதனால இருதயம் என்பது மிக முக்கியம். ஸோ அந்த ஹார்ட்டை பாதுகாப்பதற்கு இன்னைக்கு சரீரப்புறமாய் எவ்வளோ செய்யறாங்க. பார்த்தீங்கன்னா சில பூங்காக்கள்ல சில இடங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா நடக்கையை பார்த்தா ரோட்டில் நடக்கிற காரியமான சொல்லி எக்ஸசைஸ் செய்கிற எக்ஸசைஸ் தான் பார்த்தா எப்படியா நினைச்சேனும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஸ்பிரிச்சுவலாக ஆண்டு சொல்லாரு, எல்லா காவலோடும் இருதயத்தை என்ன செய்யணுமா? காத்துக்கொள்ள வேண்டும். இதை குறித்து யோசித்த வேளையில் இந்த இருதயங்கள் எந்தெந்த விதங்களில் காணப்படலாம் என்பதை குறித்து, எப்படிப்பட்ட இருதயங்களாக நம்ம மாற்றப்பட முடியும் நம்முடைய இருதயம்
இன்னைக்கு நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு அப்படின்னு சற்று ஆராய்ந்து பார்த்து தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற இருதயமாய், தேவன் எதிர்பார்க்கிற ஒரு இருதயமாக இந்த காலவெளியிலே நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும் என்கிற ஒரு ஜெபத்தோடு இந்த காலவெளியில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த இருதயம் என்கிற காரியத்திலே வேதத்திலே அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், பெரிய பாடமாக, பெரிய ஏராளமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் நான் உங்களோடு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே எப்படிப்பட்டதான் சொல்லுங்க, திருக்குள்ளதும் மகா கெடுதலுமா. நல்லா கவனிங்க, இந்த இருதயத்தை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்த பார்க்கலும் ஏதான் திருக்குள்ளதா இருக்கு, திருக்குள்ளது. யோசிச்சு பாருங்க, அப்படியே ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கு, இன்னொரு நேரம் ஒரு மாதிரி இருக்கும். அது திருக்குள்ளது. அது மாத்திரமல்ல, எப்படிப்பட்டதான், மகா கேடுள்ளது என்று எழுதப்பட்டுகிறது. ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறதோ அப்படிதான் அவன் இருக்க போகிறான். நானும் நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் இருக்க போகிறோம். ஆகவே ஒரு சரியான இருதயத்தை உடையலாய் நாம் காணப்பட வேண்டும். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, திருக்குள்ளதும் மகா கேடுள்ளமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஒருவனும் தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது. அதுதான் வேதத்தில் இன்னைக்கு ஆண்டு சொன்னார், மனுஷன் எதை பார்க்கிறான்னு சொல்லப்படுகிறது, முகத்தை பார்க்க. அவனுக்கு இருதயத்தை என்ன செய்யாது, தெரியாது. இப்போ இத்தனை பேர் பிரசந்த கேட்டுக்கிட்டீங்க, இப்போ இருதயத்தில் நினைவு எங்கே ஓடிட்டுங்க எனக்கு தெரியாது. சீக்கிரம் முடிச்சிடுவாரா, இன்னைக்கு அதை வாங்கிட்டு போகலாமா, போகும்போதே மட்டனை வாங்கிட்டு போயிடுவோமா, இல்லை சிக்கனை குழம்பு வைப்போமா. இன்னைக்கு இங்கே இருக்கும்போதே அந்த இருதயம் எங்கே போகுது, எங்கே உலகம் பூரா போயிட்டு வந்துடும், எந்த விதமான இது இல்லாமல். அதனால தான் யாருக்கும் தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும் சொல்லப்படுது, கர்த்தர் அறிந்திருக்கிறார். ரோமர் நிருபத்தில் சரி பல வசனம், நான் அதை குறித்து அதிகமாக சொல்ல, ரோமரில் 17:3 வாசிங்க. ரோமர் நிருபம் ஒரு வசனம் வாசிங்க, இருதயத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர் என்பதை குறித்து வாசி. அப்போஸ்தலர் 15:8 வாசிங்க. முதல்ல அப்போஸ்தலர் 15:8. இருதயங்களை அறிந்திருக்கிறவர். நம்முடைய இருதயத்தில் என்ன செய்கிறார், அறிந்திருக்கிறார். என்னுடைய இருதயம், உங்களுடைய இருதயம், எல்லாத்தையும் அவருக்கு நல்லா தெரியும். ஆகவே இந்த காலவெளியிலே வேதம் சொல்லுகிற இருதயத்தை குறித்து நான் சொல்ல போறேன். எப்படிப்பட்ட இருதயத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோம் என்பது மிக முக்கியம். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்ய வேண்டியது அவசியம். இருதய அறுவை சிகிச்சை போல என்ன செய்யணும், ஒரு இருதய அறுவை சிகிச்சை கத்தை செய்யணும், அது கட்டாயம் வேணும். ஏன்னா இந்த நாட்களில் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்ல வேண்டிய, திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சரியான இருதயமாய் காணப்படும். அது மகா பேடுள்ள திருக்குள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதனால என் இருதயம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லக்கூடாது. வணங்கச்சா, அவங்களுக்கு இருதயம் அப்படிதான் இருக்கு. ஆனால் அறிகிறவர் நம்முடைய இருதயத்தை மாற்றி அமைக்கிற இந்த காலவெளியிலே அவர் எதிர்பார்க்கிற ஒரு இருதயமுள்ளாய் காணப்படும்படியாய் தேவன் விரும்புகிறார். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட, சில நான் சொன்ன போல பல காரியங்கள் சொல்லாமலும் சில குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் சொல்லி என் வார்த்தையை சுருக்கும்படியாக நான் விரும்புகிறேன். இருதயத்தை அறிந்திருக்கிறவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் என்றெல்லாம் வேதத்தில் எழுதப்படுகிறது. பலவிதமான இருதயங்களை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. அதில் முதல்ல ஒரு காரியத்தை வாசிங்க. 81ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசியாப்போம். இருதயத்தின் கடினம், கடினமான இருதயம், இருதயம் கடினமான இருதயம். எசேக்கியேல் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுங்க. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19 கல்லான இருதயம் என்று எழுதப்படுகிறது. என்ன இருதயம் சொல்லப்படுகிறது, சத்தமா சொல்லுங்க அப்போ. கல்லான இருதயம். இந்த காலவெளியிலே நமக்குள்ள ஒருவருக்காவது இந்த கடினமான இருதயம் இருக்கக்கூடாது, கல்லான இருதயம் இருக்கக்கூடாது. கல்லான இருதயம் எதை சொல்லுவோம், என்ன சொன்னாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அசைய மாட்டாங்க. அதான் என்ன இருதயம், கல்லான இருதயம், கடினமான இருதயம்.
எவ்வளவோ வசனத்தை கேட்கிறோம், ஆலோசனையை கேட்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் அதற்கு கீழ்ப்படியாத ஒரு தன்மை, ஒரு கடினமான தன்மை. எபிரேயரிலே ஆண்டவர் நம்முடைய ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. ஆகையால் நல்லா கவனிங்க. எனக்கு இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை என்ன செய்யாதீங்க, கடினப்படுத்தாதீங்க. அப்ப என்ன அர்த்தம்? எப்ப கடினமாகும் இருதயம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சொல்லுகிற வார்த்தையை கேட்டுட்டு அதுக்கு இன்னைக்கே நம்ம கீழ்ப்படியல, அதுக்கு நாம் செவி கொடுக்கவில்லை, ஆனால் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா மாறிடும்? கடினமான இருதயமா மாறிடும். ரொம்ப கஷ்டம். கடினமான இருதயமாய் மாறிவிடும். எத்தனை பேர் என்ன சொன்ன, என்ன அற்புதம் நடந்தாலும் சரி, என்ன காரியம் வந்தாலும் சரி, அந்த இருதயத்தை அசைக்க முடியாது. அந்த இருதயம் செவி கொடுக்காது. எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, அல்லது எத்தனை விதமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு அனுப்பி என்ன செஞ்சாலும் சரி, அந்த கடினமான இருதயம் வந்துருச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆகவே இந்த காலவெளியிலே நம்ம ஒருவருக்காவது இந்த கடினமான இருதயம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இதுவரைக்கும் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஜெபத்தோடு தான் வந்திருக்கு. நான் கடைசியாய் சொல்ல போகிற அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை உடையவா இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஜெபத்தோடு தான் அந்த காலவெளி நின்று இருக்கு. நல்ல ஆலோசனை மற்றவர்கள் சொல்லலாம். இந்த ஆலோசனை சொல்லும் பொழுது அதை கேட்கணும். தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகிறது. அதான் சொல்ல, இன்று அவருடைய சத்தை கேட்பீர்களாகில். அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி விட்டார்கள், பயங்கரமான கடினத்தை உருவாக்கி விட்டார்கள். இருதயத்தை கடினப்படுத்தின ஒரு காரியத்துக்கு நான் உதாரணத்தை யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, எகிப்து தேசத்திலே பார்வோனை குறித்த ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வந்தது. எங்கள் யாத்ராமத்தில் போய் தொடர்ந்து வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க. பார்வோன் இருதயத்தை என்ன செய்தான்? கடினப்படுத்தினான். சில நேரத்தில் என்ன எழுதப்படுகிறதா? கர்த்தரே அவன் இருதயத்தை என்ன பண்ணிட்டாரு? கடினப்படுத்தினான். நல்லா கவனிச்சீங்களா? நம்ம கடினப்படுத்தினோம்னா சில நேரங்களில் தேவனே என்ன பண்றாரா? கடினப்படுத்தி விடுகிறார். எத்தனை வாதம் வந்தது யோசிச்சு பாருங்க. நேற்று பார்த்தேன், எத்தனை வாதைகள், எவ்வளவு தேசத்துக்கு பயங்கர அழிவு எல்லாம் வந்துச்சு. ஆனால் அத்தனை அழிவுகள் வந்தாலும், தேசத்தில் அத்தனை காரியம் வந்தாலும், பார்வோன் கூப்பிட்டான் ஆரோன, மோசேய. ஆனா அவங்க செவிக்கு, அவங்க சொன்ன வார்த்தைக்கு என்ன செய்யல? செவி கொடுக்கல. அவங்க சொன்ன வார்த்தை தெரியுமா? ஒரே ஒரு காரியம் சொன்னார்கள், என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க என்ன செய்ய அனுப்பிவிடு. இதுதான் பார்வோனுடைய தந்திரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எல்லாம் தெரிந்து கொண்டதுக்குன்னா உண்மையாய் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்கு தான் தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். பார்வோனுடைய தந்திரம் என்ன? பல ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு இருக்கிறான், பல காரியத்தை வந்துட்டு இருக்கிறான். இருதயத்தை கடினப்படுத்தினான், கடினப்படுத்தினான், கடினப்படுத்தினான். கடைசியில் எந்த அளவுக்கு கடினம் வந்துச்சு? தேசத்தில் அரண்மனை முதற்கொண்டு அடிமை வரைக்கும் இருக்கிற தலைப்பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்தார்கள்? செத்தார்கள். அப்பதான் அவனுக்கு உடல் வந்து அவளை போங்கன்னு விரட்டி விடான். இந்த காலவெளியிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் நம்மை அவர் பக்கமாய் திருப்பிக் கொள்ளும்படி சின்ன சின்ன சிக்ஷைகளை அனுமதிக்கலாம். சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் செய்து நம்மை அவருடைய பாதைக்கு நேராய் திருப்பும்படியாய் நம்மோடு பேசலாம், இடைபடலாம். நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போச்சுன்னு சொன்னா அது நமக்கு வேண்டாம். இந்த காலவெளியிலே எல்லா கடினமான இருதயத்தையும் ஆண்டவரே என்னை விட்டு அகற்றும் என்று சொல்லி நம்ம செய்வோம். ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தைகள் ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை பின்வாங்குறவனுக்கு வேதம் சொல்கிறது ஆலோசனை வசனமா இருக்குமா? வசனமா இருக்கும். வழி விலகிறவனுக்கு வசனமா இருக்கும். இல்லை, நம்முடைய கல்லானி கர்த்தருடைய சத்தம். ஆண்டவர் சொல்றாரு, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். வெளிப்படையாக திரும்ப திரும்ப வாசிக்கிறோம், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுடன் கேட்கும். ஆண்டவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் பேசுறேன்னா எனக்கும் பேசுகிறேன், உங்களுக்கும் பேசுகிறார். ஏதோ குறிப்பிட்ட காலையில் சொல்லிக் கொண்டிருக்கலாம், பேசிக் கொண்டிருக்கலாம். தனிப்பட்ட விதத்தில் தேவ ஆவியானுடைய சத்தமுடைய காதுகளை தொழித்துக் கொண்டிருக்கலாம்.
அதை நம்ம கீழ்ப்படியாமல் விட்டோம்னு சொன்னால் நம்முடைய இருதயம் கடினமாயிரும். அது பிறகு விளைவுகள் ஆபத்தாய் மாற வேண்டாம். சொல்ல அந்த கடினமாகாதபடி நம் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது சொல்லப்படுகிறது, எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது என்ன வருமா? ஜீவ ஊற்று என்ன செய்யும்? அப்படின்னா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம், மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கலாய் மாறுவோம், மற்றவர்களுக்கு நன்மை பயக்கலாய் மாறிவிடுவோம் என்பதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சில வாரங்களுக்கு நாபாலை குறித்து சொன்னேன். அவன் இருதயம் செத்து கல்லை போல மாறிவிட்டது. அப்படி வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் சில நேரத்தில் காதில் ஆண்டவர் சத்தத்தை கேட்க பண்ணுவார். யார் மூலமா கர்த்தர் வசனத்தை பேசுவார். ஆராதனைக்கு வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தையில் ஒருவேளை நான் ஒரு 45 நிமிஷம் 3/4 மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசினாலும் அதில் வருகிற ஏதோ ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஆண்டவர் சொல்லலாம், அதுக்கு ஆண்டவரே எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர் என்ற எதிர்பார்ப்போடு இருப்போம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை கழிப்படுவோமானா நம்முடைய இருதயம் கல்லான இருதயமாக இருக்க போறதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவே இந்த கால்விலே ஜஸ்ட் செக் அவுட், நம்முடைய இருதயம் சற்று ஆராய்வார். எனக்கு எத்தனையோ ஆலோசனை சொல்றாங்களே, எவ்வளோ வசதி கேட்டு நான் கீழ்ப்படிச்சிருக்கிறேனா, இல்லை இன்னைக்கு நான் கீழ்ப்படியாம நான் இருக்கிறபடி தான் இருக்கிறேனா அப்படின்னு சொன்ன சொல்ல, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு கல்லான இருதயம் இருக்கு, அதை நீக்குங்க ஆண்டவரே, அந்த கல்லான இருதயத்தை நீங்க எடுத்து போடுங்கப்பா என்று இந்த கால வேளையிலே தேவ சமூகத்தில் ஒரு மாற்றத்தோடு ஒரு தீர்மானத்தோடு நம்ம புறப்பட்டு போவோம். இருதயத்தை காத்துக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம். இரண்டாவதாக வாசிகள் நீதிமொழி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன். சரி, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை வாசிக்கிறோம். இந்த கடினமான இருதயம் வந்துருச்சுன்னா அடுத்து என்ன வரும்னு சொன்னா பின்வாங்குகிற நிலைமை ஏற்பட்டுவிடும். பின்வாங்குகிற நிலைமை ஏற்பட்டுவிடும். பேக் ஸ்லைடிங், இதுவும் ஒரு பயங்கரமான ஆபத்து. நம்முடைய இருதயம் பின்வாங்கி விடக்கூடாது. பின்வாங்குகிற இருதயம் என்று இந்த இருதயத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயம் சொல்ல எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான நம்முடைய இருதயம். அப்போஸ்தலர்களே ஸ்தேவான் சொல்லும் பொழுது தன்னுடைய இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து ஆவியானவர் அவன் மூலமாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். வாசி 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். மோசேக்கு சொல்லப்பட்டு அவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எங்க திரும்பினான் சொல்லப்படுகிறது? எகிப்துக்கு திரும்பினார்கள். இப்ப எங்க போய் கொண்டிருக்கிறார்கள்? கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வாதத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. செழிப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். நன்மை வைக்கக்கூடிய இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மோசேயுடைய வாக்குக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அந்த வார்த்தையை அவர்கள் புறக்கணித்தார்கள். அந்த வார்த்தையை அற்பமாக எண்ணினார்கள். எண்ணி அவள் இருதயம் எங்க போச்சுன்னு சொல்லப்படுகிறது? எகிப்துக்கு நேரா போயிடுச்சுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு தலைமைத்துவத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். லீடர்ஸ், பாஸ்டர் சபைக்கு ஏற்படுத்துகிறார். அன்னைக்கு மோசேயை போல ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் என்ன செய்தலாம்? பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல், ஒரு மனசு இல்லை, அது தள்ளிவிட்டார்கள். நான் சொன்ன அந்த ஆலோசனை தள்ள ஆண்டவர் பேச 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 கடினமாகும் பொழுது அதை தள்ளிவிடுகிறோம். தள்ளிவிடும் பொழுது இருதயம் பின்வாங்கி போன ஒரு நிலைமை. இருதயங்களில் எகிப்து திரும்பி கடைசியில் பயங்கரமான ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே போன ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்டில் வாழ்கிறோம். ஆண்டவர் சொன்னார், முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் போவார். அதனால நான் முந்தினவை பிந்தினவனா போனேன்னு சொல்றதுக்கு இல்லை. ஒவ்வொரு ஜபங்களில் ஜபிக்கும் பொழுது, மேக்சிமம் ஜபங்களை சபை ஜபங்களை ஜபிக்கும் பொழுது, விசுவாசிகளுக்காக ஜபிக்கும் பொழுது ஜபிக்கிறோம். ஆண்டவரே
ஒருவராவது என்ன செய்ய பின்வாங்கி போய்விடக்கூடாது என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா அந்த பின்வாங்குகிற ஆவி, யார் பின்வாங்குகிறார்கள்? தேவனோடு கூட இருக்கிறான், தேவனோடு நடந்தவர்கள், தேவனுக்காய் வாழ்ந்தவர்கள், தேவனுக்காய் செய்வேன்னு சொன்னவர்கள். அவ்வளவுதான் வேதத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இவ்வளோ அற்புதத்தை பெற்றவர்கள் யோசிச்சு பாருங்க. எய்த்த ஜனங்கள் எவ்வளவு அழுத்தப்பட்டவர்கள். எய்த்துல அவ்வளவு பெரிய அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள். வெளியே வந்தார்கள், செங்கடலுக்கு வழியாய் நடந்து வந்தார்கள். மாறாவின் தண்ணீர் மதுரமாய் குடிக்கப்பட்டார்கள். வஸ்திரங்கள் பழசா போகல, செருப்பு பழசாகல. இவ்வளவு அற்புதத்தை பெற்றவர்கள் இப்ப என்ன செய்தாங்க? எய்த்துக்கு திரும்ப இருதயத்தில் தெரியும். பின்வாங்குற எப்ப எப்படின்னா இருக்கிறத பத்தி பேச மாட்டேன், விட்டு வந்ததை பத்தி தான் பேசுவான். இருக்கிற ஆளை பத்தி குறை சொல்லுவான். இருக்கிற ஆட்களை பத்தி குறை சொல்லி விட்டு வந்த ஆள் எவ்வளவு நல்ல ஆள் தெரியுமா அப்படின்வா. அது பின்மாற்றம். நல்லா கவனிங்க, பின்மாற்றம். பின்வாங்கி போயிட்டோம்னா ரொம்ப பரிதாபமான நிலைமை உண்டாயிரும். பின்வாங்குற ஆபத்து எல்லாருக்கும் உண்டா. என்னை உள்ளடக்கி நான் சொல்லுகிறேன். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் என்ன செய்யக்கூடாது? சரி, அது ஏற்படும். லிட்டில் பை லிட்டில், ஸ்லைட்டா, கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும். அதுதான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்கள் என்று அவர் எழுதுகிறார். ஏன்னா இந்த கடைசி நாட்களில் பின்மாற்றத்தின் ஆவினமை பின்வாங்கும்படியாய் செய்ய முடியும். சொன்னார்கள், ஐயோ எய்ப்ல அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ காரியம். ஆனால் என்ன செய்யறாங்க? இப்போ அங்கே நாங்கள் எப்படி சாப்பிட்டோம் தெரியுமா, எப்படி இருந்தோம் தெரியுமா, ஐயோ அப்படி. யோவான் சுவிசேஷத்திலே சீஷருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில காரியத்தை நான் சுட்டிக்காட்ட முடியாது விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு இப்பொழுது மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். சீஷர்களுக்கும் தென்பட்டார். யூதர்களுக்கு அவள் பயந்து போயிருந்தார்கள். ஆண்டவர் தரிசனமானார். அந்த வேளையிலே 2ஆம் வசனத்தை 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. இப்ப எல்லாம் கூடி இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்களேன். இந்த கூடி இருக்கிற ரொம்ப ஒரு பக்கத்தில் ரொம்ப நல்லது, இன்னொரு பக்கத்தில் பயங்கர தீமை உண்டாகும். சில கூடி கூடி பேசுவார்கள். இவ எப்படி இருந்தாங்களா? சத்தமா சொல்லுங்களேன். கூடி இருந்தார்கள், கூடி இருந்தார்கள். எதுக்காக கூடி வர்றதுல ரொம்ப கஷ்டம், ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த பகுதியை வாசித்து கூடி இருந்தார்களா. அடுத்த வருஷத்தை வாசிங்க பார்ப்போம். இவர் யாரு? சத்தமா சொல்லுங்களேன். பயங்கரமான ஆளு. இயேசுவோடு போய் ஆண்டவரே அது எப்படி உமக்கு இதை நேரலாம் அப்படின்னு கேட்டவன். சரியா? அது மாத்திரமல்ல, நீரே ஆனால் கடந்து வர கடல் மேல் நடந்து வர என்ன செய்யும்? கட்டடம் அப்படி சொன்னவன். எல்லாம் பயங்கரமான காரியத்தில் இருந்தவன். இப்ப அவர் சொல்றார், சீமோன் பேதுரு எல்லாத்தையும் கூடி இருக்கும். எப்ப இருக்கும்போது? சத்தமா சொல்லுங்களேன். கூடி இருக்கும் பொழுது, தனியால கூடி இருக்கும் பொழுது அவர் சொல்றார் மற்றவர்கள் நோக்கி, எங்க போறேன்னு சொன்னா அது என்னது? பின்மாற்றம். நாங்க என்ன செய்ய? பழைய வேலையை போறேன். என்ன செய்ய போறேன்? ஆமா, இங்க வந்து இவரோட பின்பற்றி இப்படி வந்து என்ன பண்ணி ஒரு ஆளை விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப ஒண்ணு அதோ கதியில் நிக்கிறோம். முந்தியாவது ஏதோ காரியம் செஞ்சேன், எப்படியோ மீன் பிடிச்சேன், பொழுது போச்சு, இப்ப இப்படி உட்கார்ந்து இருக்கோமே, அதனால நான் என்ன செய்ய போறேன்? மீன் பிடிக்க போறேன். இந்த பின்வாங்கி போகிறவர்கள் எப்பொழுதும் இந்த கூடி இருக்கிற கூட்டத்தில் பேசுவாங்க. அப்படியா? என்ன செய்ய போறாங்க? நான் என்ன செய்ய போறேன்? இதுக்காக என்ன பண்ணுகிறார்கள்? சரி, பின்வாங்கும் போது போயிட்டா பரவாயில்ல, இந்த பின்வாங்குற ஒரு கூட்டத்தையே கெடுத்துட்டு போயிடும். இப்ப உடனே அவங்க என்ன சொன்னாங்களா? அட பேதுருவே, உனக்கே இப்படின்னா அப்புறம் நாங்களாம் ஏமாத்திரமாப்பா, நாங்களும் கூட வர்றோம். ஒன்னவே இப்படி பேசிட்டாங்கன்னா உனக்கே இந்த நிலைமைனா பிறகு எனக்கு என்ன நிலைமை? போ. மிக பெரிதாம நிலைமை. ஆனா என்ன, ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டு ஒன்னு செய்யல. எனக்கு பேதுருவே, உன்னை மீன் பிடிக்காத கூப்பிட்டாரு. மீன் பிடிச்ச உடனே எங்க கூப்பிட்டாரு? இப்ப மனுஷரை பிடிக்கலாக்குவேன்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, அவனை கொண்டு எவ்வளவு காரியம் செஞ்சாரு. ஆனா அதெல்லாம் மறந்துட்டான். இந்த பின்வாங்குற ஆட்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை என்ன செய்வாங்க? மறந்து போவார்கள். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் செய்த நன்மை என்ன செய்யாத? மறவாத. எத்தனை ஆபத்துல தப்பு வைத்தார்,
எப்படி தேவையை சந்தித்தார், எப்படி காரியத்தை செய்தாரு யோசிச்சு பாருப்பா. அதான் மறந்துட்டான். அதெல்லாம் பின்வாங்குதல். மனுஷனை பிடிக்கலாக்குவேன்னு சொன்ன ஆண்டவர் கடல் மேல் நடக்க வைத்தாரே, மீன் வாயிலிருந்து வரி பணத்தை எடுக்கும்படி செய்தாரே, 5 அப்பம் 2 மீனை கொண்டு யுவனாத்தி கொடுத்த எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்து மீதி 12 கூடையெல்லாம் எடுத்தோமே. எத்தனை அற்புதங்கள், எல்லா அதிசயங்கள். அதுவும் இயேசுவோடு ரொம்ப நெருங்கின சர்க்கிள் இருந்தவன். ஆனால் இப்பொழுது அதெல்லாம் மறந்துட்டான், எல்லாத்தையும் மறந்தாச்சு. நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறப்பீங்கன்னா அதுதான் உங்க பின்வாங்குதலுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்கள் பின்வாங்குவதோடு ஒரு கூட்டத்தாரையும் பின்வாங்க செய்வது அது பெரிய ஆபத்து. ஆண்டவர் கிருபையாய் சந்தித்தார், கிருபையாய். நம்முடைய ஆண்டவர் நான் சொன்னது போல மங்கீரை தெரிய அணையாத கர்த்தர். ஹல்லேலூயா. நெறிந்த நாளை முடியாத ஆண்டவர் திருமணை பிரகாசிக்க பண்ணினார். ஒரு பெரிய வானா எழுதப்பட்ட காரியம். அதனால சொன்ன யாரும் பிரசங்கிக்கிற என்னையும் உள்ளடக்கி தான் சொல்லுகிறேன். பின்வாங்குதல் எந்த மனிதனுக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட முடியும், அது கொஞ்சம் கொஞ்சமா போயிடும், கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். அதனால தான் கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். இந்த பின்வாங்குற மனிதனை குறித்து நீதிமொழியில் எழுதப்படுகிறது, தன் வழிகளிலே திருப்தி அடைவான். எதுல திருப்தி அடைவான்னு சொல்லப்படுகிறது? ஆமா, ஜோம் பண்ணீங்களா பிரதர்? அது ஜோம் பண்ணாமையா இருக்கும். பைபிள் வாசிக்கலாம், பைபிள் வாசிக்காமையா இருக்கும். அதெல்லாம் ஆராதனை போகாமையா இருக்கும். இல்ல, தன் வழியில் திருப்தி. நான் ஜோம், நான் பைபிள் வாசிக்க, நான் போ. ஓசியாவில் வாசிக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவருடைய இருதயம் என்ன செய்தாங்க? மேட்டுமையாச்சு. அதனால என்னே மறந்தாங்க. ஆண்டவரே என்ன செய்தாங்களா? மறந்து விட்டால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலவெளியிலே நம்முடைய இருதயம் பின்வாங்குற விதமாக வேண்டாம். இவரே இல்லை, அதனால தான் கடைசியில் அவர் எழுதுகிறார். எழுத வரும்பொழுது வாசிங்க, 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. அப்போம் நாம் கெட்டு போக, எபிரேயர் 10:34 இல்ல சாரி, கெட்டு போ, எந்த வசனம் அது? 50 சாரி. நாமோ கெட்டு போகிறதுக்கு பின்வாங்கலாய் இராமல் ஆத்மா ஈடேற எப்படி இருக்கிறோம்? அப்ப பின்வாங்கி போவோமானால் கெட்டு போவோம். we become useless, பயனற்று போய் விடுவோம். அவே இந்த காலவெளியிலே ஒருவேளை நம்ம இங்க வந்திருக்கலாம், நம்முடைய இருதயம் அன்னைக்கு இஸ்ரவேலை போல பின்வாங்கின ஒரு இருதயம் இருக்குமானா அது வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா என்ன செய்யாது? பிரியமாயிராது. எபிரேயர் 1:10 வாசிக்கிறோம், இஸ்ரவேல் அற்புதங்களை பெற்றார்கள், அதிசயங்களை பெற்றார்கள், நன்மையை பெற்றார்கள். ஆனால் கர்த்தர் அவன் மேல பிரியமா இல்லாதனால அநேகரை அழித்து போட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமா இல்லை, தேவை சந்திக்கப்படும், அற்புதம் நடந்தது, எல்லாம் செய்தார்கள். நமக்கு வேண்டாம், நம்முடைய இருதயம் பின்வாங்குற இதயமாக வேண்டாம். நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்வோம், எந்த விதத்தில் பின்வாங்காதபடி. ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நம்ம செயல்படுமானா இந்த கடினமான இதயம் வந்துச்சுன்னா பின்வாங்குற இதயமாக மாறிவிடும். மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிப்போம். மந்த இருதயம். என்ன இருதயம் சொல்லப்படுகிறது? மந்த இருதயம். நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் மந்த இருதயமாய் மாற முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தைகள் கர்த்தர் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லப்படுகிறது. தேவனால் கூடாத காரியம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதை கேட்டாலும் அதை விசுவாசிக்கிறது இல்லை. எங்க செய்ய போறார், அது எப்படி நடக்கும், அது எங்க நடக்கும்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காத இருதயம், தேவனுடைய வார்த்தையை எத்தனை கேட்டாலும் அதை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்காத உள்ளம் எப்படிப்பட்ட இருதயமாய் மாறுகிறது? மந்த இருதயம், டல் ஹார்ட், மந்த இருதயம். எவ்வளவுதான் ஆண்டவர் சொன்னாலும் சரி, எவ்வளவுதான் பேசினாலும் சரி, எவ்வளவுதான் கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டாலும், எந்தெந்த விதத்தில் ஆண்டவர் சொன்னாலும் அதை கொஞ்சம் கூட விசுவாசிக்காம பிரச்சனையையும் போராட்டத்தையும் நெருக்கத்தையும் கஷ்டத்தையுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட போனீங்கன்னா எப்பயுமே பிரச்சனை தான் பேசுவாங்க, வியாதியை தான் பேசுவாங்க.
நம்ம ஆலோசனை சொன்னால் அந்த ஆலோசனை மீறிய வியாதியை தான் சொல்லுவாங்க. இட்ஸ் a dull heart, மந்த இருதயம். இந்த காலவெளியிலே அந்த இருதயத்தை கர்த்தர் நம்ம விட்டு அகற்றும்படி விரும்புகிறார். ஆண்டவரை நீக்கும்படி விரும்புகிறார். ஒரு விசுவாசிக்கிற இருதயம் நமக்கு தேவை. அப்படி செய்தாரா? ரைட். அப்ப என்னங்க செய்வார்? லாசரு உயிரோடு எழுப்பினாரா? அப்ப நிச்சயமாய் கர்த்தர் அந்த காரியத்தை அவர் செய்ய முடியும். மந்த இருதயம், dull heart, no faith, விசுவாசிக்கத்தக்கதான இருதயம் இல்லை. எம்மாவூர் சீஷர்கள் அங்கே போய்கொண்டிருக்கிறார், எம்மாவுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். இயேசுதான் பேசுகிறார் தீர்க்கதரிசியை குறித்து. இப்படிலாம் சொல்லியிருக்காப்பா. அப்பதான் ஏன்ப்பா இவ்வளவோ சொல்லி உங்களுக்கு மந்த இருதயமா இருக்கிறீங்களே, நீங்க விசுவாசிக்க முடியலையே என்று கடிந்து கொண்டதை பார்க்கிறோம். காலையிலே ஆண்டவர் சொல்வாரானா நிச்சயம் அதை செய்வார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினாரானால் அதை என்ன செய்வாராங்க? நிறைவேற்றுவார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அப்ப நம்ம கர்த்தரை விசுவாசிக்கணும். யோபு தேவனை விசுவாசிப்பானால் சாதாரண காரியம் இல்லை. அவன் சொல்ல, கொன்று போட்டாலும் அவள் மேல் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். இந்த தோல் முதலானவைகள் எல்லாம் அழுகினாலும் என் சொந்த கண்ணால் அவர் என்ன செய்வேன்? அவரை பார்ப்பேன். நண்பர்கள் அவனுக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் நீ வாசித்து பாருங்க. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு சொன்ன காரியம்லாம் பாருங்க. அவநம்பிக்கைக்குரிய வார்த்தைகள், அதைரியமுற்ற வார்த்தைகள். ஆனால் அவன் தேவன் மேல நம்பிக்கை வைத்திருந்தான். நான் அவரை பார்ப்பேன்பா, நிச்சயமா செய்வார். தாவீது சொல்லுகிறான், சவுல் எல்லாத்துக்கும் வந்தான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் வார்த்தை நிச்சயமா செய்வாரு, சோகமாக்குவாரு. அவரால் கூடாத காரியம் ஒண்ணு இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவர் சொன்னாரு, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பழத்தை கண செய்யும் எப்படி நேரமும். அவர் அற்புதம் செய்யணும். பாடின பாட்டு ஆராதனத்தில், கண்மலையை பழம் தண்ணீரை கொடுத்து ஆண்டவர் அன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் காரியம் செய்ய முடியும். அந்த அவிசுவாசத்தை எல்லாம் எடுத்துருவோம். அந்த மந்த இறுதியை ஆற்றி ஆண்டவரை விசுவாசி, ஆண்டவரே சொன்னீங்களா, ஆண்டவரே நிச்சயமாய் செய்வீர்கள், நிச்சயமாய் செய்ய முடியும். இருதயம் மந்த இருதயமாய் ஆகாதபடி காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். காத்துக்கொள்ள வேண்டாதை ஆக முடியும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த காரியங்கள் மாறி இருக்கும். ஆனா இந்த காலவெளியிலே கர்த்தர் அந்த இருதயங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு மூணு சொல்லி முடிக்க ஒரு முறை வாசிங்க. 95ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். வழுவி போகிற இருதயம், நல்லா கவனிங்க. கடினமான இருதயம் வேற, மந்த இருதயம் வேற, பின்வாங்குற இருதயம் வேற. இது என்ன இருதயம் சொல்லப்படுகிறது? வழுவி போகிற இருதயம். இன்னைக்கு இன்னொரு விதத்தில் சொல்லனா, ஸ்டெடி இல்லாத ஒரு நிலைமை. ஆண்டவர் சொன்ன உடனே பற்றி கொண்டு வரல, அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் அந்த எடுத்த தீர்மானத்தில் என்னதாங்க? வழுவி போறது. தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே, சில பிரச்சனை வந்த உடனே, சில கஷ்டம், நான் இப்படிதான் இருக்க போறேன், நான் கர்த்தருக்காய் வாழ போறேன், பைபிள் வாசிக்க போறேன், அப்படி ஒரு பெரிய தீர்மானம். ஆனா கொஞ்ச நாள்ல அதை விட்டு போயிடுது. ஸ்டெடி இல்லாத ஒரு நிலைமை. ஏசாயா 26:3 சொல்லப்படுது, உறுதியாய் பற்றி கொண்ட. எப்படி பற்றி கொண்டு சொல்லப்படுகிறது? அந்த அப்படியே பிடித்து கொண்ட அந்த இருதயம், இது வழுவி போகிற இருதயம். செய்ய ஆசை இருக்கு, செய்வேன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் அடுத்த நேரத்தில் என்னங்க? அதில் எடுத்த தீர்மானத்திலிருந்து வழுவி போகிற இருதயம். இந்த காலவெளியிலே அப்படிப்பட்ட இருதயம் இருந்தாலும் ஆண்டவர் இந்த காலவெளியை அதை அகற்ற முடியாய் விரும்புகிறார். அந்த இருதயங்களை மாற்றி அமைக்க முடியாய் தேவன் விரும்புகிறார். வழி போறது வேண்டாம். பார்ப்பதற்கு நல்ல தீர்மானம் இருக்கலாம், பேசும்போது ரொம்ப நல்லா இருக்கலாம். ஆனா எடுத்த தீர்மானங்களை அகற்றி விடுகிறேன். நம்ம தானியேல் இவெல்லாம் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார்கள், என்ன வந்தாலும் பரவாயில்ல. சாத்ராமே தீர்மானம் பண்ணினார்கள், இருதயத்தில் தான் தீர்மானம், உறுதியான தீர்மானம், என்ன வந்தாலும் பரவாயில்லப்பா. அப்படிப்பட்ட இடத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு காரியம், சொந்த காட்ட போன ஒன்று, அங்கே போன ஒன்று, அப்படி போகிற இதை இருதயம் வழுவி போகிற இருதயம் விரும்புகிறோம். ஆனால் அது உறுதியாக இல்லை. இந்த காலவெளியிலே அந்த உறுதியற்ற தன்மை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே மாறட்டும்.
61ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது. தொய்ந்து போன இருதயம், the discouraged heart, அதைரியப்பட்ட இருதயம். பலருக்குள்ள இந்த அதைரியப்பட்ட இருதயம் எதனால? பிரச்சனை வரும் பொழுது, போராட்டத்தை பார்க்கும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத போது அப்படியே தொஞ்சு போன இருதயம். பிரச்சனை நமக்கு முன்னால ரொம்ப இருக்கும்போது அப்படி இருதயம் தோண்டு போச்சு. நல்லா கவனிங்க, நம்முடைய இருதயம் அதைரியப்பட்டு போயிடுச்சுன்னா நம்மளை கொண்டு கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது, நமக்கு தர வேண்டிய காரியத்தையும் செய்ய முடியாது. உபாகமத்தில் தேவன் தம்முடைய தாசன் மூலமாய் தம்முடைய ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது, உபாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலே என்ன செய்யுங்க? அவரால் சொல்லிட்டு போகலாம், ஆனா என்ன செய்ய சொல்றாரு? இப்ப கேளுங்கள், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நல்லா கவனிங்க. பிரச்சனை வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது உங்க இருதயம் என்ன செய்யக்கூடாது? நம்ம பாட்டு பாடும், தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க யார் எனக்கு எதிராக இருக்க முடியும்? மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று எழுதப்படுகிறது. ஏன்? அவர் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் என்ன செய்யறாருங்க? சொல்லி இருக்கிறாரே. அப்ப அந்த வாக்கு தத்தங்கள் நான் சொல்லுவோல, அந்த விசுவாசத்தின் இருதயம் நமக்குள்ள இருக்குமானா, அதுல உறுதியா இருப்போமானா தைரியமா சொல்லலாம். அவர் சொல்றார், இஸ்ரவேலே கேள். பிரச்சனை பார்த்து சண்டை வரும், யுத்தம் வரும்போது உன் இருதயம் என்ன செய்ய வேண்டாம்? டிஸ்கரேஜ் ஆகிட வேண்டாம், துவள வேண்டாம், துவள வேண்டாம். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? அனைவருடைய கேள்வி அதான். நான் நல்லா ஜெபம் பண்ணனே, ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? எனக்கு ஏன் தெரியாது, அது கர்த்தருக்கு தான் தெரியும். நான் கண்டுகொள்ளப்படல, நான் தைரியமா இருக்கு, தோழ வேண்டிய அவசியம். என்னோடு அவர் இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தன் வடிவிலே இருக்கிறார், எனக்கா யாவே செய்வேன் இருக்கிறார் என்ற வாக்குத்தத்த வசனங்களை நான் பற்றிக்கொள்ள வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியம். எதுவாதா காரணம் தோண்டு போயிடுறோம், அதைரியப்பட்டு கொடுக்கிறோம். தாவீதின் வாழ்க்கையில எத்தனையோ நேரங்கள் அதைரியப்படுகிற நேரம் வந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட பகுதியை 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சிக்லாக்ல அவன் மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனோடு கூட இருக்கிற எல்லாரும் இருக்கும் பொழுது அமெரிக்கர்கள் சிக்லாக் மேல் படையெடுத்து தாவீது இல்லாத சமயத்தில் எல்லாவற்றையும் சிறைப்படுத்தி கொண்டு போய்விட்டார்கள். சிக்லாக் வந்து பார்க்கிறான், எல்லாம் போயிட்டாங்க. தாவீதுடைய நிலைமையை நீங்க சற்று அங்கே யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான சூழ்நிலையாய் அவன் போனதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவனோடு இருந்த எல்லாரும் மனக்லேச நிமித்தம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது மிகவும் என்ன செய்யப்பட்டான்? நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்தி நிமித்தம் மனக்லேசமானால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை என்ன செய்தான்? யார் தைரியப்படுத்தினது? அவனே. He himself encouraged. அவனுக்கு அவனே தைரியப்படுத்திக் கொண்டான். எப்படி தைரியப்படுத்திருப்பான்? அன்னைக்கு சிங்கத்தை கொல்லும் பொழுது ஆண்டவர் உதவி செய்தாரு, கரடியை கொல்லும் பொழுது ஆண்டவர் உதவி செய்தாரு, இத்தனை பிரச்சனை எனக்கு உதவி செய்தாரு, இப்ப இதுலயும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம தைரியப்படுத்த முடியும். இன்னைக்கு நமக்கு முன்னால பிசாசு பல பிரச்சனையை கொண்டு வரலாம், பல நெருக்கங்கள் வரலாம். கடந்த காலங்களை எண்ணி பாருங்க, ஆண்டவர் இந்த காரியத்தை எப்படி நடத்தினாரு, இல்ல ஆச்சரியம் நடத்தினாரு, அப்ப இரு நடத்துவார். நம்ம சோர்ந்து போவோமானால் பலன் போயிரும் எழுதப்படுகிறது. இன்னைக்கு சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதத்துல மிகப்பெரிய ஆயுதம் டிஸ்கரேஜ்மெண்ட், அதைரியம் என்கிற ஆயுதத்தை பயன்படுத்துகிறான். எல்லாம் கல்லறிய பார்க்கிறான். ஒருத்தன் கூட இல்லை, தன்னோடு கூட இருப்பதற்கு யாரும் இல்லை, தைரியப்படுத்த, ஆலோசனை சொல்ல, உற்சாகப்படுத்த ஒருவருமே இல்லை. தன்னை கர்த்தருக்குள்ளே தடுப்படுத்தி கொண்டான். இந்த காலவெளியிலே ஒருவேளை ஏதோ காரியத்தால் சோர்ந்து வந்திருப்பீங்கன்னா உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை தைரியப்படுத்த ஆள் இல்லாமல் இருக்கலாம். நான் நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடையும் பொழுது கடந்த காலங்களை கர்த்தர் செய்த நினைச்சு பாருங்க, வேதத்தில் ஆண்டவர் செய்த காரியத்தெல்லாம் நினைச்சு பாருங்க. ஐயோ கர்த்தர் அப்படிலாம் செய்திருக்கிறாரு, அப்ப எனக்கு ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. என்னை தைரியப்படுத்துங்க, முன்னோக்கி போகலாம். தைரியப்பட்டுட்டோம்னா நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து போயிடும். எல்லாவற்றையும் சாத்தான் செய்கிற காரியம் அதுதான். சூழ்நிலையை காட்டி
இருக்கிறமே காட்டி மற்றவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டி நம்மளை அதைரியப்படுத்தி விடலாம். இந்த காலவெளியில் அந்த அதைரியமான இருதயம் வேணும். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நான் சொன்ன இந்த காரியம்லாம் சாத்தான் நம்முடைய இருதயங்களை செய்ய முடியும். அவன் தான் நிரப்புகிறான். அனனியா சப்பிராலை குறித்து வாசிக்கிறோம். நல்ல விசுவாசிகள், நல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகள் தான். எல்லாரும் கொடுக்கும் பொழுது இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஆசை வரத்தான் செஞ்சிச்சு. ஆனா அவங்க இருதயம் கொஞ்சம் வித்தியாசமாயிடுச்சு. ஏன்னா சாத்தான் அவர்கள் பொய் சொல்லும்படி சாத்தானுடைய இருதயத்தை என்ன செய்தான்? நிறைவேற காத்துக்கொள்ளல. இருதயத்தை என்ன செய்யல? காத்துக்கொள்ளல. நான் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதைரியமான காரியங்கள் பேசுகிற எனக்கு வரல நினைக்காதீங்க. எல்லாருக்கும் உண்டு. இந்த உலகத்தில் தேவனால் பயன்படுத்தப்பட்ட வல்லமையான ஊழியர் முதற்கொண்டு சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம் அதைரியம் என்கிற ஆயுதம். சாதாரண ஆட்கள் விட்டு போனா இல்ல, ஆண்டவருக்குள்ள வசனத்தை வைத்து தாவீது அப்படிதான் சொன்னான். ஆண்டவர் என் யுத்தத்துக்கு என் கைகளை பழக்க வைக்கிறார், என்ன பார்த்துக் கொள்வாரு. எல்லாம் நாமே தைரியப்படுத்திக் கொள்வோம். அதைரியமான இருதயம் வேண்டாம். யாக்கோபு 3 திருப்ப வேண்டாம். கசப்பான காரியத்தினால இருதயத்தை நிரப்ப வேண்டாம். நம்முடைய இருதயம் கசப்பா இருக்க வேண்டாம். இருதயங்கள் கசப்பான இருதயம், கசப்பினால் நிரப்பப்பட்ட காரியம் வேண்டாம். அது நமக்கு ஒரு பெரிய கலக்கத்தை உண்டாகும். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் இந்த கால்வழியில் விட்டு அகற்றும். நான் சொல்ல வேண்டிய வார்த்தை 1 தீமோத்தேயு புத்தகம் 1 அதிகாரம் 5 வசனத்தை ஆண்டு வந்த ஆலோசனை வாசிப்போம். 1 தீமோத்தேயு புத்தகம் 1 அதிகாரம் 5 வசனம். சுத்தமான இருதயம். அதாவது கற்பனையின் பொருள் என்னன்னா, டோட்டலா எல்லாத்திலையும் சேர்த்து என்னன்னா, நம்ம இருதயம் சுத்தமா இருக்கணும். நம்ம இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும். The clean heart. அதை இன்னொரு வார்த்தை நல்ல இருதயம் என்று எழுதப்படுகிறது. அந்த கிளீன் ஹார்ட் நல்ல இருதயம் இருக்குமானா வேதம் சொல்கிறது நல்ல இருதயத்திலிருந்து. மத்தேயு சுவிசேஷம் 12 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அப்ப இருதயம் என்னதான்? நல்ல பொக்கிஷம். நல்லா கவனிங்க. நல்ல பொக்கிஷத்தை வைத்திருக்கிறது ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நல்ல இருதயத்திலிருந்து பொக்கிஷம், நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல விளையாட்டு எடுத்து கொடுக்கிறான். ஒரு பொக்கிஷம் எவ்வளவு பாதுகாப்பாக வைத்துக் கொடுக்கிறோம். விலையுயர்ந்த டைமண்டோ அல்லது பொன் பொருளோ ஏதோ வச்சிருக்கிறோம், எவ்வளவு காத்துக் கொள்கிறோம். பொக்கிஷத்தை எவ்வளவு பாதுகாப்பு வைக்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், உன் இருதயத்தை எல்லா காவலுடன் செய்ய காத்துக்கொள். அதைரியம் வர வேண்டாம். கல்லான இருதயமா மாற்றப்பட வேண்டாம். மந்த இருதயமே வேண்டாம். பின்வாங்குற இருதயமே வேண்டாம். ஒரு கிளீன் ஹார்ட் இருதயம் நல்ல இருதயமா இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலவெளியிலே எப்படிப்பட்ட இருதயமா இருந்தாலும் தாவீது ஆண்டவர் நோக்கி அதுகிறான். 51 சங்கீதம் 10 ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை தாரும். ஹல்லேலூயா. என்ன இருதயத்தை தாங்கன்னு கேட்கிறான்? சுத்த இருதயம். கற்பனையின் பொருள் என்ன? சுத்த இருதயம் தான். அவருடைய மிக முக்கியமான காரியம். வசனத்துடைய முழு காரியத்துடைய தொகை. எப்படி ஒரு பழத்தை ஜூஸ் போட்டு குடிக்கிறோமோ அதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வருகிறது என்னன்னா ஒரு சுத்தமான இருதயம். இந்த கால்வை கேட்டு ஆண்டவர்கிட்ட இந்த இருதயத்தை சுத்தமான இருதயமா காத்துக்கொள்ள உதவிச்சு. ஒருவேளை ஒரு கல்லான இருதயமா, ஒரு பின்வாங்குற இருதயமா, மந்த இருதயமா அந்த கால்வெளியில் இருக்குமாண்ணா ஆண்டவருடைய கேட்ப, ஆண்டவரே எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. தாவீது தேவ சமூகத்தில் கதறினான், ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், சுத்த இருதயத்தை தாரும். அதுதான் கற்பனையின் பொருள். இந்த கடைசி நாட்களில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம், நான் நீங்களும் சுத்த இருதயத்தோட கர்த்தரை ஆராய்த்துக் கொள்ள வேண்டும் என்று தீமோத்தேயுவிலே பவுல் எழுதுகிறார். சுத்த இருதயத்தோடு அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவன் நமக்கு தர முடியும். இந்த காலவெளியில் ஆண்டவரை ஜெபிக்க போறோம். எப்படிப்பட்ட இருதயமா இருந்தாலும் பரவாயில்ல, அது ஆண்டவனை குற்றம் சாட்ட முடியாது. இன்னைக்கு அதெல்லாம் நீக்கி நம் தேவ சமூகத்தில் ஒரு சுத்த இருதயத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த சுத்த இருதயம் ஒரு பெரிய பொக்கிஷமா மாறிடும். நல்ல பொக்கிஷமா நாம் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும். ஜீவ தண்ணீர் புறப்படும். மற்றவர்கள் நம்முடைய வார்த்தை மூலமாய், நம்முடைய காரியத்தின் மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நம்முடைய வீட்டில், வேலை ஸ்தலத்தில், மற்ற இடத்துல ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நம்முடைய இருதயம் சுத்தமா காணாம். ஒரு மனிதனுடைய அவனுடைய இருதயத்தை நினைவு எப்படிதான் அப்படிதான் என்ன செய்வான் இருப்பான். நம்முடைய இருதயம் எப்படி இருந்தோ அப்படிதான் இருக்க போகிறோம். அவன் இந்த கால்வெளியிலே யாருமே இருதயத்தை பார்க்கல, உண்மைதான். ஆனால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் இருதயம் உங்களுக்கு தெரியும். அவருடைய கண்களுக்கு மறைவானது இல்லை.
அப்பா இருதயத்தை பாருங்க, இப்படிப்பட்ட இடங்களுக்கு இடம் கொடுத்துட்டேன், என் இருதயத்தை நான் காத்துக்கொள்ளாத இடம் கொடுத்துட்டேன், இதெல்லாம் என்னை விட்டு வாருன்னு சொல்லலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்துட்டு வேதம் சொல்கிறது ஒரு நவமான இருதயத்தை கத்த தருவார். ஹல்லேலூயா. ஒரு புதிதான இருதயத்தை தருவார். ஒரு புது இருதயத்தை நமக்கு வாழ்விலே தருவார். சுத்த இருதயத்தை தேவன் தருவார். அவர் தருவார். அவர் தருவார். அவரே செய்து முடிப்பார். வேறு சுத்தத்தோடு இருக்குமானா நம்ம தேவனை சுத்தத்தோடு ஆராதிக்க முடியும். இந்த கடைசி நாட்டில் எல்லாவற்றுக்கும் மிக முக்கிய சுத்தமான இருதயம். நம்முடைய இருதயம் பிறந்து ஜீவ தண்ணி உள்ள விதிகள் போறப்படும். நாம் ஆசிரியக்கப்படுவது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கு என்னவா மாறிவிடுவோம், ஆசீர்வாதமாயும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? தேவ எல்லாரும் ரெடிமேப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். இன்னைக்கு சரீர பிரகாரமாக இருதயம் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்திருக்கிறோம். கடந்த நாட்களை காட்டிலும் கடந்த காலங்களை காட்டிலும் இந்த அவேர்னஸ், விழிப்புணர்ச்சி, இருதயத்தை பற்றிய விழிப்புணர்ச்சி எல்லாருக்கும் சொல்லித்தராங்க. எல்லா இடத்திலும் அவை இருதயத்தை காத்துக்கொள்கிற நடைப்பயிற்சிகள், ஆகாரம் உட்கொள்கிற காரியம், எத்தனையோ காரியங்களை முறைப்படுத்துகிறோம். ஏன் நம்ம இருதயம் எப்படியா இருக்கு? ஏன்னா இருதயம் போச்சுன்னா போச்சு, லைஃப் முடிந்தது, வாழ்க்கை முடிந்தது, அவ்வளோதான். இருதயம் தான் எல்லாத்திற்கும் மிக முக்கியமானது என்பதை அறிந்திருக்கிறோம். சரீர பிராரமாக எவ்வளவு இருதயம் வைக்கும், அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் வைக்கும். எல்லா காவலோடு காத்துக்கொள்வோம். நம்முடைய பணத்தை காத்துக்கொள்வதற்கு, நம்முடைய பொருளை காத்துக்கொள்ள, இடத்தை வாங்கின இடத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு எவ்வளோ காரியங்கள் முயற்சி பண்ணுகிறோம். எல்லாத்தையும் மேலே இந்த காலவெளியில் நம்மை ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு போக முடியாது கர்த்தர் விரும்புகிறார். நாட்கள் அநேக தாகத்தோடு இருக்கிறாங்க. நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, உறவினர்கள், மற்றவர்கள் எவ்வளோ தாகம் தேவையோடு இருக்கிறாங்க, வறட்சியோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். இந்த காலையில் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது யோசிச்சு பாருங்க. வசனத்தை கேட்டு கேட்டு கீழ்ப்படியா போயிட்டோமா? தேவ ஆலோசனைக்கு, மற்றவருடைய ஆலோசனை கீழ்ப்படியாம ஒரு கல்லான இருதயமா, கடினமான இருதயமா போச்சுன்னா இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டா உடனே கீழ்ப்படிவோம். இந்த காலையில் ஒரு பின்வாங்குற இருதயமா இருக்கா? ஆராய்க்கு வந்திருக்கலாம், ஆனால் தேவனை விட்டு பின்வாங்கி போக வேண்டாம். அவன் மேல ஆத்மா பிரியமான்னு சொல்றாரு. வேண்டாம், ஆண்டவர் நோக்கி முன்னோக்கி செல்வோம். பின்வாங்குதல் காரியங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள். நாளுக்கு நாள் ஆண்டவர் பின்தொடரும். கடைசி நாட்டில் வந்திருக்கிறோம். ஒரு மந்த இருதயம் வேண்டாம். ஆண்டு நிச்சயமா நிச்சயம் தேவையின் மத்தியில் என் தேவையை சந்திப்பார். என் பிரச்சனை மத்தியில் பிரச்சனைக்கு விடுதலையை தருவார். என் சரீரத்தில் வியாதியில் சுகமாக்குவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்போம், நிச்சயமாய் கதை செய்வார். ஒரு விசுவாசத்தை கனப்படுத்துகிற கர்த்தர் நீங்க விசுவாசித்தினால் உங்களை நிச்சயமாக கனப்படுத்துவார். எவ்வளோ ஆண்டவர் அற்புதம் செய்து கேட்டும் அதை ஏற்றுக்கொள்ள மந்த இருதயம் அது வேண்டாம். இந்த கால வேளையிலே நம்முடைய இருதயம் இந்த கால வேளையிலே ஒரு டிஸ்கரேஜ் ஹார்ட்டா வேண்டாம். ஒரு அதைரியமான இருதயமா இருக்குமானா நீ கர்த்தர் செய்த நன்மை நினைச்சு பாருங்க. கடந்த நாட்டில் தேவன் வழிகளை பாருங்க, கர்த்தரோட நடத்தின வழிகளை பாருங்க. உங்க இருதயத்தை தைரியப்படுத்துக. தாவீது தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான், தைரியப்படுத்தி கொண்டான். துவண்டு போச்சுன்னா ஒன்றும் முடியாது. நம்முடைய இருதயம் கசப்பா வேண்டாம். அந்த கசப்பெல்லாம் எடுத்துருவோம். கசப்பு அநேருக்கு ஆசீர்வாதத்தை கெடுத்துரும். வேண்டாம். எல்லாத்தையும் ஆண்டவரே இந்த கால்வன சுத்த இருதயத்தை தாங்கப்பா, எனக்கு ஒரு நவமான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். தாவீது கதறி நான் கர்த்தர் கொடுத்தார், அவனை தன் இருதயத்துக்கு பிரியமானவனாய் மாற்றி விட்டார். இந்த காலவெளியிலே எனக்கு தெரியாது நம்முடைய இருதயங்கள் ஒருவேளை எப்படிப்பட்ட இருதயம் இருக்கா தெரியாது. மனுஷனை பாருங்க, அது மகா திருக்குள்ளது, மகா கேடுள்ள ஒன்றாக இருக்கிறது. அதை யாரும் அறிய முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருவரை இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறது தெரியும். ஆண்டவரே இருதயத்தை நீ பாருங்கப்பா, என் காரியம்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த காலவெளியிலே நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறேன், எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாங்கப்பான்னு சொல்லி தாவீது கதர்ந்து போல நாம் கதறுவோமானா அது ஒரு பெரிய நல்ல பொக்கிஷமாக வரப்போகிற நாட்களில் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும் பொழுது ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு போகும், ஜீவ ஊற்று பெறப்படும். அநேருக்கு ஆசிர்வாதம். நாம் ஆசிர்வதிக்கப்பட மாத்திரமல்ல, நாம் காரணம் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கோ அப்படித்தான் நம்ம இருக்க போகிறோம். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்க போகிறோம். தீமையான இருதயம் இருந்துச்சுன்னா தீமையை தான் யோசிக்கும், பின்வாங்குற இருந்துச்சுன்னா பின்வாங்குறதான் பேசிக்கொண்டே இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். ஆகவே இந்த காலவெளியில் இந்த இருதயம் நல்ல இருதயமாய் சுத்த இருதயமாய் மாற்றப்படுமானால், நல்ல இருதயமாய் மாற்றப்படுமானால் நல்ல காரியங்கள் பொக்கிஷத்தில் வெளிவரும். அநேகர் ஆசிரிக்கப்படும். நாம் ஆசிரிக்கப்படும் மாத்திரமல்ல, அநேகர் ஆசிரிக்கப்படுவார்கள். எல்லா கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி மெல்லற வாய்த்த ஜோம் பண்ணுவாமா.
ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்த்து ஜெபம். ஆண்டவரே, இருதயம் எனக்கு தெரியும், நீங்க தெரியுமாப்பா. என் இருதயம் உங்களுக்கு தெரியும். நான் வரப்போற நாட்களில் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, மற்றவர்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படணுமாப்பா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபல்லா கதராமா. எல்லாரும் வாய்த்து கேட்போம். ஆண்டவரே, கேட்பது மிக முக்கியமான காரியம். ஆண்டவர்கிட்ட கேட்போம். அந்த எந்த கடினமான இருதயம் வேணாம் ஆண்டவரே. ஒரு மந்த இருதயம் வேணாமாப்பா. அதைரியமான இருதயம் வேணாம் ஆண்டவரே. பின்வாங்குற இருதயம் வேணாம் ஆண்டவரே. ஒரு சுத்த இருதயத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபாபா கதராமா ஷந்தலரா கதராமா. ஆண்டவரே, நீங்க தாங்கப்பா. ஹல்லேலூயா. உம்மால முடியும். நவமான இருதயத்தை தருவேன் சொன்னீர் ஆண்டவரே. நவமான இருதயத்தை நீ காலவெளியில் ஒவ்வொருக்கும் தருபடியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரே, நீர் கட்டிடுவீராக, நீர் கட்டிடுவீராக. நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதோடு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாக தேவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொந்த காலவெளியிலே ஆண்டவரே, எங்களை பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களை ஒருமுறை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி எல்லாரும் கேட்போமா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளையே, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்த்தீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. சேர்த்தீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. நாங்கள் ஆசிரிக்கப்படுவது மாத்திரமல்ல, எங்கள் மூலமாய் ஜீவ ஊற்று புறப்பட்டு சென்று அநேருக்கு நாங்கள் ஆசிரமமாய் இருக்க வேண்டும் என்று எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. இந்த கால் அதற்காக உடைய இருதயத்தை நாங்கள் எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறப்பா. உங்கள் வாழ்க்கையில் காத்துக்கொள்ளாத சூழ்நிலையில் எங்களுடைய இருதயங்கள் பாதிக்கப்பட்ட நிலைமை உண்டு என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். இந்த காலவெளியிலே எங்களுக்கு ஒரு சுத்த இருதயத்தினை தாரும். ஒரு புதிதான இருதயத்தை தேவரி ஒவ்வொருக்கனையும் தந்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ஒவ்வொருக்கும் அந்த இதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்க. நீ வரப்போற நாட்கள் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நாங்கள் மற்றவர்களுக்கு நல்ல வேலை எடுத்து கொடுத்து நாங்கள் ஆசீர்வாதமாய் காணப்பட தேவரீர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் மாத்திர முடியும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்து ஒப்புடுகிறோம். இந்த வாழ்க்கை வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றிலும் கதை கொண்டிருப்பீராக. இந்த வார்த்தை ஒளியில் பொறுப்படும்
பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். சபையை சார்ந்த வெளிதேசத்தில் வெளிதேசத்தில் எல்லா பிள்ளைகளுக்கு அச்சுவிக்கிறோம். உலகத்தில் ஆசிரியப்பீராக. உமக்கே நாங்கள் சகல கணத்தையும் மகிமையும் துதியையும் இயேசுவின் நாமத்தில் இருக்கும் நல்ல பிதாவே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய பாதலும் பராமரிப்பும் நாம் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.